ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய மாங்காய் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறது, பழுக்காதது, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊறுகாய் போட்டுடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பெரிய பெரிய மாங்காய்லாம் பழுக்க வச்சு சாப்பிட்லாம், குட்டி குட்டி மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் மாங்காய் மட்டும் பறித்தேன். குட்டி குட்டி மாங்காய் ஒரு 30-35 மாங்காய் இருக்கும், குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள். இந்த மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு, இது குட்டி குட்டி மாங்காய் தான், பெருசு இல்லை. இது ஆவக்காய் ஊறுகாய் அப்படி போடலாம். இது பார்த்திங்கன்னா இதில் நான் எதுவும் அடுப்பில் வேக வைக்கிறது, வறுக்கிறது, வெயிலில் காய வைக்கிறது இந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதில் வெறும் பச்சை மாங்காய் தான். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு காய வச்சிடணும். காய வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டேன்னா, இது போட்டால் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அது 1 by 1 என்ன சேர்க்குறோன்னு நம்ம பார்ப்போம். பாத்திரத்தில் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான கடுகும் வெந்தயமும் மட்டும்தான் நான் இதில் சேர்த்து மிக்ஸி ஜாரில், அதுவும் பச்சையாக தான் போடுறேன். நான் இதை ஃப்ரை பண்ணுறது இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், இதில் எதுவும் ஃப்ரை பண்ணுறது கிடையாது. இது பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். நான் கடுகும் வெந்தயமும் தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4-5 ஸ்பூன் கடுகும் 4-5 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இது எனக்கு இவ்வளோ மாங்காய்க்கு தேவையான பொருள் சேர்த்துருக்கேன். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி இந்த மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம பொரிக்கிறது, வேக வைக்கிறது, வெயிலில் காய வைக்கிறது இது எதுவுமே கிடையாது. இது ஃபுல்லாக பச்சை மாங்காய். இதிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஊறுகாய் ஒரு 1 வீக், ஒரு 3 days ஊறினாலே போதும். நமக்கு ஊறுகாய் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இது 1 year ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில், அகலமாக இருக்க பாத்திரத்தில் இதை நம்ம வச்சு இது கூட என்னென்ன 1 by 1 சேர்க்குறேன்னு பார்த்துக்கோங்க. மாங்காவை குட்டி குட்டியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் அரைச்சி வச்சுருந்த வெந்தயமும் கடுகும் சேர்க்குறேன். வெந்தயமும் கடுகும் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அது கூட நம்ம சால்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி தான். இவ்வளோ மெஷர்மெண்ட்டு நான் எதுவும் சொல்லலை உங்களுக்கு. ஏன்னா தேவைக்கேற்ற மாதிரி தான் நான் எப்பயுமே சேர்ப்பேன்னா. இது எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே நம்ம சக்தி தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பூண்டு ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருந்தேன்னா, பூண்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பெருங்காயம் பொடி சேர்க்கணும், மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு மெயின் நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் ஊறுகாய் ஸ்மெல்லு டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். சூப்பராக இருக்குன்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். மாங்காய் 1 year ஆனாலும் கெட்டு போகாது. மாங்காய் ஊறுகாய், தயிர் சாதம், சாம்பார் சாதம், அது ஊறுகாய் இருக்க கூட்டிலே நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். அப்படியே அள்ளி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது சரண்யா சொல்வீங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான மாங்காய் ஊறுகாய். இவ்வளோ தான் மெஷர்மெண்ட், இவ்வளோ தான். மாங்காய்க்கு தேவையான நம்ம தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு, பூண்டு, அதுக்கப்புறம் என்ன சேர்த்துருக்கோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நான் 1 by 1 சேர்த்தது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஊறுகாய். இது நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 1 year கூட நம்ம தாங்கும். இல்லை நம்ம ஜார் மாதிரி அதுலேயும் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டீல் மட்டும் வேண்டாம், இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இதை போட்டு ஒரு 1 year ஆனாலும் இது கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ண பட் ஸ்பூன் அதுலேயே நம்ம போட்டு வைக்க வேண்டாம். நம்ம எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பாட்டிலில் போட்டுட்டு அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே நம்ம எந்த ஒரு ஸ்பூனும் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இது வினிகர்லாம் கூட எதுவும் நான் யூஸ் பண்ணல, இப்படியே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் மாங்காய் மரம் இருக்கும். மாங்காய் மரம் இல்லைனாலும் கடையில் வாங்கியும் நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எதுவும் வேக வைக்க தேவையில்லை, ஃப்ரை பண்ண தேவையில்லை. எல்லாமே பச்சை மாங்காயிலே இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு. ஸோ டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிருக்கு. இதை பார்த்துக்கோங்க, மெத்தட்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சு சரண்யான்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.